இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், நீ முதல்ல வெளியே போடி. சம்யுக்தா நான் இங்க இருக்கிற வரைக்கும் இங்க தான் இருப்பா. சிபி இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நம்ம வீட்ல இருந்துட்டு எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கா. முதல்ல அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. சிபி, அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. சிபி, நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஐயோ அத்தை, என்னத்த நீங்க அதெல்லாம் போய் அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு? இந்த பொண்ணெல்லாம் நம்ம வீட்டுக்கு செட்டே ஆக மாட்டா. நீங்க யாரும் பேசக்கூடாது. சிபி, நீ சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கன்னு சொல்லு. நானே உனக்கு சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஜானு, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க எல்லாரும் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் இவளை லவ் பண்றேன்னு தானே சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லவே இல்லையே. நீங்களா ஏன் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது வேற, மேரேஜ்ன்றது வேற. இவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் எனக்கு சுத்தமா இல்ல. என்ன சிபி இப்படி சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அதைத்தானே இப்ப சொன்னேன். திடீர்னு இப்படி சொல்ற? நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு தானே நினைச்சிட்டு இருக்க? Will you please shut up? நான் எப்பயாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா? உனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லைன்னா அப்புறம் சம்யுக்தா எதுக்கு இங்க இருக்கணும்? சம்யுக்தாவை உடனே கிளம்ப சொல்லு. ஜானு, அவ என்ன நம்பி ஏன் கூட வந்திருக்கா. அவளை எப்படி தனியா அனுப்ப முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அவ போனா நானும் அவ கூட போயிருவேன். அத்தை, அவ இங்கே இருந்துட்டு போகட்டும், விட்டுருங்க. அவன் தான் புரியாம பேசுறானா? நீயும் அவ இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி வா அத்தை, இவன் தான் அடம் பிடிக்கிறானே. அவன் அடம் பிடிக்கிறான்றதுக்காக தப்புன்னு தெரிஞ்சும் கூட அதை செய்ய சொல்றியா? இவ போனா இவனும் போயிடுவான் அத்தை. போனா திரும்ப வர மாட்டான். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. இவ இங்கே இருந்துட்டு போகட்டும். ஓகே, அவ இங்கே இருக்கட்டும். ஆனா நாளையில இருந்து சிபி என் கூட ஆபீஸ்க்கு வரணும். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்துல என்ன கம்பல் பண்ணாதீங்கன்னு. அப்படியெல்லாம் சொல்லாத சிபி, நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மா, என்னம்மா நீயும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நீ சொன்னதுக்கு அத்தை ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்ப அத்தை சொன்னதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். சிபி, இங்க பாரு, நீ ஆபீஸ்க்கு போறதா எல்லாருக்கும் நல்லது. பிளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. அம்மா உன்கிட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே கேட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். நீ எனக்காகவாவது ஆபீஸ்க்கு போ. சரி, போய் தொலைறேன்.